இப்போ கருட பஞ்சமி வருது மேம். கருட பஞ்சமினா என்ன? அது யார் யார் வழிபடணும், எப்படி வழிபடணும் சொல்லுங்க. ஆகஸ்ட் 17 கருட பஞ்சமி வருது. நிறைய கிட்னி கடைசி கண்டிஷனில் வந்து கூட இங்கே குணமாயிருக்காங்க. கிட்னி பிரச்சனையாக இருக்கட்டும், லிவர் பிரச்சனையாக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், ஹேர் ஃபாலிங்காக இருக்கட்டும், ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை குண்டாயிட்டேன் ரொம்ப முடியல அப்படின்னா அதுக்கும் இங்கே வந்தீங்கன்னா உடம்பை குறைச்சி அதுக்கு குறைக்கிறதுக்கான நிறைய ட்ரீட்மெண்ட்டு, நிறைய வழிகள் எல்லாமே பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக சூப்பராக அழகாக்கி கொடுத்துருவாங்க. இந்த வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க கருட பஞ்சமி அன்னைக்கு வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு. அதாவது இந்த முடக்குவாதம்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, படுத்த படுக்கை ஆயிடுவாங்க, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும், மூட்டு சம்பந்தப்பட்ட வலிகள். வாதம்னாலே மூட்டுக்கள்ல தான் அதிகமான பிரச்சனையை கொடுக்குது. ஸோ உங்கள் அம்மாவுக்கு யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ முதல்ல கமெண்ட்லேயும் கொடுங்க. உங்கள் அம்மா ஏதாவது உடல்நல பாதிக்கப்பட்டிருந்தா இந்த கமெண்ட்டில் கொடுங்க. அம்மா தாங்க உலகமே. கடவுள் வந்து அம்மா ரூபத்தில் தான் பார்க்குறோம். ஸோ கருடர் வழிபாடு யாருக்கெல்லாம்னா வாத நோய், இந்த பூச்சிக்கடியினால் பாதிக்கப்பட்டவங்க, தாய்க்கு உடல்நிலை சரியில்லைன்னு ஒரு மனநிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா கவலை வேண்டாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து தாங்க பேசிகிட்ருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இங்கே வந்து நிறைய கிட்னி பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து குணமாகறாங்க. ஏன்னா எங்கள் மேம் வந்து நிறைய கிட்னி கடைசி கண்டிஷனில் வந்து கூட இங்கே குணமாயிருக்காங்க. கிட்னி பிரச்சனையாக இருக்கட்டும், லிவர் பிரச்சனையாக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், ஹேர் ஃபாலிங்காக இருக்கட்டும், ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை குண்டாயிட்டேன் ரொம்ப முடியல அப்படின்னா அதுக்கும் இங்கே வந்தீங்கன்னா உடம்பை குறைச்சி அதுக்கு குறைக்கிறதுக்கான நிறைய ட்ரீட்மெண்ட்டு, நிறைய வழிகள் எல்லாமே பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக சூப்பராக அழகாக்கி கொடுத்துருவாங்க. இங்கே எல்லாத்துக்குமே இருக்குங்க மெடிசன். எங்கள் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கத்தில் எல்லாமே இருக்குது. நீங்கள் நித்யா மேம்கிட்ட வந்தீங்கன்னா பூரணமாக குணமாகலாம் அப்படின்றதுக்கு நான் ஒரு கேரண்டி அழகாக சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு பாசிட்டிவான இடம், சித்தர்கள் நிறைய வழிபடுற இடம். சித்தர்கள் சொன்ன அத்தனை மருந்துகளை தான் உங்களுக்கு குணமாகணும்னு உங்களுக்கு அதை வேண்டி கரெக்டாக அந்த மருந்தை கொடுத்து குணமாக்குவாங்க. இதுதான் இங்கே ஸ்பெஷல். நாளைக்கு வந்து அருமையாக ஒரு கருட பஞ்சமி. இந்த கருட பஞ்சமினா என்ன? கருடர் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். கருட பஞ்சமிக்கு எப்படி வழிபடுறது, யார் யார் வழிபடணும், எப்படி வழிபடணும் கேட்கலாமா மேம் கிட்ட? வாங்க சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நம்ம தான் வந்து மருத்துவம் ப்ளஸ் ஆன்மீகம் ஆயிட்டோம். நீங்கள் வந்து மருந்து கொடுக்கும்போதே ஒரு கோவிலும் வர சொல்லிடுறீங்க. அவங்க அந்த கோயிலுக்கும் போயிட்டு வந்து உங்களுக்கும் ஒரு அர்ச்சனையை பண்ணி உங்களுக்கும் பிரசாதத்தை கொண்டாந்து கொடுத்துட்றாங்க. அதில் நீங்கள் நிறைய ஃபேன்ஸை சம்பாதிச்சிருக்கீங்க மேம். உண்மையிலே ரொம்ப கிரேட் மேம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாரோ அன்னைக்கு கூட நான் பார்த்தேன், ஒருத்தவங்க அர்ச்சனை பண்ணி உங்கள் பேரில் பிரசாதத்தோடு வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. கொடுத்தாங்களா மேம்? கொடுத்துருவாங்க. அவ்வளோ பெரிய கிரேட்டு. அதே பார்சல் அனுப்புகிறாங்க கோயிலோட பிரசாதம் நிறைய. நேற்று கூட ஷீரடி சாய்பாபாவோட திருநீர் எங்கேயுமே கிடைக்காது, இது உங்களுக்காக ஸ்பெஷல்னு கிட்னி பேஷண்ட் தான் செல்வராஜ்ன்ட்டு ஒரு சார் கொடுத்துட்டு போனார். வெரி குட், வெரி குட். அதாவது நான் குணமாயிட்டேன், எங்களை குணமாக்குற டாக்டர் நல்லா தீர்க்க ஆயுசோட ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறது. வயசு 68 ஏஜ் இருக்கு. இப்போ நான் கோயிலுக்கெல்லாம் போனோன்னு எனக்கு ஆசைம்மா. இப்போ நான் க்யூர் ஆகிட்டேன், நான் போனேன். முதல் பிரசாதம் உனக்கு தான். இப்போ நான் நெக்ஸ்ட் மதுரைக்கு போகணும், நிறைய ட்ரிப் பிளான் பண்ணிட்டேன், இனிமேல் நான் போவேன், நான் தான் க்யூர் ஆகிட்டேனே அப்படின்ட்டு பிரசாதம் கொடுத்துட்டு போனார். எவ்வளோ பாசிட்டிவ் இல்லை மேம், இதெல்லாம் எவ்வளோ பிளெஸ்ஸிங் மேம். அது மேம் இப்போது கருட பஞ்சமி வருது மேம். கருட பஞ்சமினா என்ன? அது யார் யார் வழிபடணும், எப்படி வழிபடணும் சொல்லுங்க மேம். ஓகே மேம். ஆகஸ்ட் 17 கருட பஞ்சமி வருது. கருடர் நம்ம ஸ்பெஷலாக நம்ம மகாவிஷ்ணு கோயில்களில் பார்ப்போம், பெருமாள் கோயிலில் எல்லாமே அவரை பார்த்த மாதிரி முதல்ல அவர் தான் இருப்பார். அவரை நம்ம வழிபாடு செஞ்சுட்டு தான் உள்ளே போக முடியும். ஸோ இந்த கருட பஞ்சமி எதற்கெல்லாம் ஸ்பெஷல்? நம்ம வந்து நிறைய நோய்களை தீர்த்துட்டு இருக்கிறோம். நோய்கள் தீரக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்கள், பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இதுல சித்த மருத்துவத்தோட அடிப்படை அப்படின்னு பார்த்தோம்னா வாதம், பித்தம், கபம், இந்த 3 தோடங்கள் தான். இதுல வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க கருட பஞ்சமி அன்னைக்கு வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு. அதாவது இந்த முடக்குவாதம்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, படுத்த படுக்கை ஆயிடுவாங்க, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும், மூட்டு சம்பந்தப்பட்ட வலிகள்.
வாதம்னாலே மூட்டுக்கல்ல தான் அதிகமான பிரச்சனையை கொடுக்குது. ஸோ வாதம் நோய்கள் இருக்கிறவங்க, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த விஷக்கடினால பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. இது நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம கிட்ட வராங்க. அலர்ஜி ஆகிட்டே இருக்கு, எதுனா ஒரு ஃபுட்டு சாப்பிட்டா அலர்ஜி ஆகுது, அன்னைக்கு நான் நைட் வெளில போனேங்க, ஏதோ ஒரு பூச்சி சின்னதாக கடிச்ச மாதிரி இருந்துச்சு, அதுலேருந்து தான் இந்த அலர்ஜி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பூச்சி வண்டு என்ன காணாக்கடின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்களும் கருட பஞ்சமி அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். அடுத்து யாரெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோட தாய்க்கெல்லாம் உடல் நலம் பாதிப்பு இருக்கு, நம்மளுடைய அம்மாவுக்கு உடல் நலம் சரியாகணும் அப்படின்னு சொல்றவங்களும் செய்யலாம். இந்த வழிபாடு நம்ம செய்யலாம். ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு புராதன கதையும் சொல்றாங்க. ஸோ கருடரோட தாய் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த நாகங்களினால் அவங்க வந்து சிறைப்பிடிக்கப்படுறாங்க, அது ஒரு கதை இருக்கு. ஸோ அப்போ கருடர் என்ன பண்றாரு அப்படின்னா, தேவர்கள் கிட்டலாம் கேட்டு இந்த அமிர்தத்தை எடுத்துட்டு போய் நாகங்களுக்கு கொடுத்து தாயை மீட்டுட்டு வர்றாரு. ஸோ இது ஒரு புராண கதை இருக்கு. ஸோ அவருடைய தாயை வந்து அந்த துன்பத்தில் இருந்தும் வழியில் இருந்தும் மீட்டு கொண்டு வராரு. அந்த மாதிரி நம்மளுடைய தாய்க்கும் உடல் நிலை சரியில்லாம இருக்கு, ரொம்ப நாளா அந்த உடல் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் இங்க வராங்க. அவங்க அம்மாவை கூட்டிட்டு வருவாங்க. அம்மாவுக்கு பெரும்பாலும் சொல்றவங்க இந்த வாத நோய் இருக்கும். ஆமாம்மா. ஸோ அம்மாவுக்கு இந்த மாதிரி எப்போ சரியாகும், அம்மா தான் எனக்கு எல்லாமே முக்கியம், நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் ஸ்பெஷலாக நம்ம வந்து காயின் முடிஞ்சு வச்சிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இது மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு கோயிலில் போயிட்டு எளிமையான வழிபாடு தான், உங்கள் அம்மா பேரில் அர்ச்சனை செஞ்சுட்டு கருடர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. காலையிலே கோயிலுக்கு போயிடுங்க. தினம்தோறும் கருடருக்கு அங்கே வந்து அர்ச்சனை நடக்கும். இந்த கருட பஞ்சமணிக்கு இன்னும் சிறப்பாகவே நடக்கும். ஸோ அப்போ போயிட்டு நீங்கள் அந்த பூஜை சாமான்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, ஸோ பன்னீர், சந்தனம், திருநீர், குங்குமம் எல்லாமே பூஜைக்கான மலர்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, சிவப்பு நிற வஸ்திரம் வாங்கி கொடுத்து அம்மா பேரில் அர்ச்சனை செஞ்சு அவருக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு நல்லா வணங்கிட்டு 9 சுத்துக்கள் சுற்றிட்டு பெருமாளையும் மனதார வேண்டிட்டு வாங்க. நோய்கள் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். ஏன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா கருடர் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய பாசிட்டிவ் மன வலிமைக்கும் சொல்லுவாங்க. எல்லா பறவையும் கம்பேர் பண்ணிட்டு கருடரை பாருங்களேன், ஹைட்டா பறப்பாரு. ஆமா மேம், கும்பாபிஷேகத்துக்கு வருவாரு, கண்டிப்பா அவர் பாத்துருவோம், குட்டியா தெரிவாரு. ஆமா பாருங்க, எல்லா கோயில் கும்பாபிஷேகத்தும் கருடர் தரிசனம் இல்லாம இருக்கவே இருக்காது. எப்படி வராருன்னே தெரியல. அதுதாங்க சக்தி, நமக்கு மேலேயும் ஒரு சக்தி இருக்கு இல்லையா, அதுதான் கும்பாபிஷேகம்னா கருடரை பாத்துருவோம். கருடரை பார்க்கும்போது இந்த மோதிர விரலால நம்ம 3 முறை கன்னத்துல பிரேயர் பண்ணிக்கணும். கும்பாபிஷேகத்துக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, விஜயகாந்த் சார் வந்து டெத் ஆனார் பார்த்தீங்களா, அவர் டெத்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க மேம், அப்படியே மேலே பார்த்தா கருடர் போனாரு. அப்படியே நானும் அங்கே இருந்தேன் மேம், அப்படியே சிலிர்த்து போயிடுச்சு எனக்கு உடம்பு. அப்படின்னா இவ்வளோ ஒரு சக்தி பாருங்க அவருக்கு தெரியுது எங்க போய் நிக்கணும். ஸோ அந்த பெருமாளோட அவதாரமாகவே நம்ம பார்க்கணும். பெருமாளே வந்த மாதிரி கருடரை பார்த்துட்டோம்னா இது மன வலிமைக்கு பார்த்தீங்கன்னா மேலே பறந்துகிட்டே இருக்கும் மேம். காக்கைகள் வந்து கொத்தும், அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காது. நீ என்ன கொத்துறியா, நான் உங்ககிட்ட சண்டைலாம் போட மாட்டேன், நான் இன்னும் மேலே போயிடுவேன். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே காக்கைகளால் பறக்க முடியாது. மேகங்களுக்கு மேலே பறக்கக்கூடிய சக்தி கருடனுக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ அவ்வளோ வலிமை. அதனால தான் சொல்லுவாங்க, நமக்கு 4 பேர் நிறைய தொல்லைகள் கொடுப்பாங்க, நம்மளை பற்றி பேசுவாங்க, இதுக்கெல்லாம் இடம் தராதிங்க. உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணிச்சுக்கிட்டே இரு, ஒரு லெவலுக்கு மேலே ஒன்று அவங்களால பின்தொடர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. மன வலிமைக்கும் கருடரை சொல்லுவாங்க. எவ்வளோ உதாரணம் பாருங்க கருடர். அதனால பாசிட்டிவாக இருக்கணும், வலிமையாக இருக்கணும் அப்படின்னா கருடர் வழிபாடு ரொம்ப முக்கியம். அந்த கருட பஞ்சமி அன்னைக்கு இந்த வழிபாடை செய்யுங்க. கருடர் கோவில் ஒரு புராதன கோவில் இருக்கு, பாரம்பரியமான ஒரு கோவில் இருக்கு, கும்பகோணம் நாச்சியார் கோயில கல் கருடர் கோயில். அன்னைக்கு ரொம்ப விசேஷம், போங்க, அங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே தெரியும், போவாங்க. வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்களும் போயிட்டு வாங்க. நம்ம சென்னை பக்கத்துல வாலாஜா, இங்கேயும் தன்வந்திரி ஆலயம் இருக்கு, நல்ல உயரமான கருடர் சிலை இருக்கும், அங்கேயும் போய் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். ஸோ கருடர் வழிபாடு யாருக்கெல்லாம்னா வாத நோய், இந்த பூச்சிக்கடியினால் பாதிக்கப்பட்டவங்க, தாய்க்கு உடல்நிலை சரியில்லைன்னு ஒரு மனநிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா கவலை வேண்டாம். ஸோ கருட பஞ்சமி அன்னைக்கு இந்த வழிபாட்டு முறையை செய்யுங்க, ஆரோக்கியமாக இருக்கலாம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. கருட பஞ்சமி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது கருடரோட அம்மாவை காப்பாற்றுறதுக்கே அவ்வளோ ஒரு போராடினாராம். ஸோ உங்கள் அம்மாவுக்கு யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ முதல்ல கமெண்ட்லேயும் கொடுங்க. உங்கள் அம்மா ஏதாவது உடல் நல பாதிக்கப்பட்டிருந்தா
இந்த கமெண்ட்டில் கொடுங்க. அம்மா தாங்க உலகமே. கடவுள் வந்து அம்மா ரூபத்தில் தான் பார்க்குறோம். சப்போஸ் உங்கள் அம்மா யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்குது, தாய் படுத்த படுக்கையாக இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு யார் உங்கள் அம்மாவுக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்கோ, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே அம்மாவை அழகாக இங்கே கூட்டிகிட்டு வந்துடுங்க. எங்கள் நித்யா மேம்கிட்ட காமிங்க, சூப்பராக குணமாயிடுவாங்க. அடுத்தது இந்த கருட பஞ்சமி அன்னைக்கும் கடைப்பிடிச்சிருங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள். நல்லா இருங்க. வாழ்க வளமுடன். நன்றி.